ஹலோ நண்பா, வெல்கம் டு தமிழால்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம ரீநேம் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் தான் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் ரைட்ஸ் உள்ள அக்கௌண்ட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். இந்த அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா நம்ம சிஸ்டமோட என்டையர் கண்ட்ரோல்ஸும் காம்ப்ரமைஸ் பண்ணவங்க கிட்ட போயிடும். இந்த ரீசனுக்காக தான் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்மளுடைய கீபோர்டில் விண்டோஸ் ஆர் கீ பிரஸ் பண்ணிட்டு ரன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன்ல lusr.mgr.msc டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு யூசர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு எனேபிளில் இருக்குது. இதை எப்படி ரீநேம் பண்ணலான்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மேலே மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ரீநேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் நமக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் என்ன நேம் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். பட் நம்ம கொடுக்குற நேமு டிக்ஷனரி அட்டாக் டேட்டா பேஸில் இல்லாத யூசர் நேமாக கொடுக்கறது நமக்கு நல்லது. அப்படி கொடுக்கறதுனால ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல இருந்து இந்த சிஸ்டமை நம்ம பாதுகாக்கலாம். சரி, இப்போ இதில் தமிழ் ஆல்ட் அட்மின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடித்ததும் ஜஸ்ட்டு மவுஸை வெளியே வச்சுட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணினா அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரீநேம் ஆகிடும். அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் பில்ட்-இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்போ மோர் தென் வந்து பார்த்தோன்னா 12 கேரக்டர்ஸ் மேலே பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக்லாம் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.